சில பேர் குலதெய்வம் எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் எல்லா சேனல்லையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது, அதை தேடிட்டு இருக்காதீங்க, ஊர அலையாதீங்க. என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே, நீ என்னை நல்லா பார்த்துக்கோ. தாழம்பு எசன்ஸ், தாழம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை அறையில் இருந்துச்சுனாக்கா குலதெய்வம் நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை, தானாக உள்ள உட்காந்துரும். பிடிக்காத ஒரு விஷயம் ஏதோ வீட்டில் இருக்குது, நெகட்டிவிட்டி, அதனால் குலதெய்வம் வெளியில் இருக்குது. யாராலும் தெய்வங்களை இயக்கவும் முடியாது, கட்டவும் முடியாது. அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. உங்களை தூண்டி விட்டு என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுருவீங்க. ஆனால் இதே குலதெய்வம் இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது. ஏன்னா பிளெஸிங்ஸ் எப்போது இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்க ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் மூட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் சைன் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆபத்துகள் இருக்கிறதே கிடையாது. வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சி அதிகமாக பார்த்திங்கன்னா இருக்கும். பள்ளி குலதெய்வங்கள் பள்ளியின் வாயிலாக தான் நமக்கு எச்சரிக்கை செய்வாங்க. பள்ளி இருக்கேன்னு சில பேர் எல்லாத்தையும் அடித்து நோக்குறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய சைடாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லாத பட்சத்துலாம் வறண்டு போகும் வீடு. கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஆனால் இதே வவ்வால் பறந்துச்சுனாக்கா அது நெகட்டிவிட்டின்னு அர்த்தம். பக்தி பிரபஞ்சம் 369 நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம், ஆன்மீக ஒரு சிந்தனையாக சொல்லப்படும் விஷயம் கேட்டிங்கனாக்கா, குலதெய்வம் வீட்டில் இருக்கா, அது இல்லைன்னா என்ன சிம்டம்ஸ், இருந்தால் என்ன சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி நம்ம வணங்குறது, இல்லைனா எப்படி வரவழைக்கிறது, அவங்க எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். குலதெய்வம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ அம்சங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் குலதெய்வம் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய இடத்துல பார்க்கும்போது அது இல்லை, அது வெளியிலே நிற்குது, இல்லைனா உங்களுடைய சுவடுக்குள்ளேயே வரல, உங்களுடைய எனர்ஜிலே இல்லை, ரெண்டு மூணு ஜெனட்டிக்காகவே இல்லை, இல்லைனா உங்களுடைய பரம்பரைக்கு இல்லை, இல்லைனா அங்கே ஒரு இடத்துல உங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இல்லை. இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு வித்தியாசமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. குலதெய்வம் என்பது குலதெய்வத்தை நம்ம எந்தளவுக்கு நம்ம பாரம்பரியமாக பராமரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். என்றைக்குமே சொல்லுவாங்க, இது குலதெய்வம் ரொம்ப உக்ரோஷமாக இருக்குது, உங்கள் மேலே கோபமாக இருக்குது. உண்மையில் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளை மேலே எப்படி கோபம் வராது, எப்போ கோவம் தப்பு பண்ணும்பொழுது என்ன தட்டி கேட்பாங்க, இல்லைன்னா கண்டித்து விடுவாங்க. அந்த மாதிரியான கோபம் இருக்குன்னு ஒழிஞ்சு உங்களை அழிச்சிட மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, குலதெய்வம் பார்வையில் பயங்கரமாக இருக்குது, உங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அது சான்ஸே இல்லை. உங்களுக்கு பார்வையில் இல்லாத பொழுது என்றைக்குமே சொல்லுவாங்க இல்லையா, பெற்றோருடைய கவனிப்பில்னா அந்த குழந்தை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கஷ்டம்னு என்ன தெரில, அவங்க அப்பா அம்மா சரியில்லை, இந்த மாதிரி சரியில்லை, இல்லை தெரியல, இல்லைன்னா குழந்தை அப்பா அம்மா இல்லைன்னா இந்த மாதிரியான தனிமையில் வாழும் பொழுது அது வறுமையில் வாடும். அவங்களுக்கு கைடன்ஸ் இருக்காது, சப்போர்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, உடை இருக்காது, எல்லாம் தானே எங்கேயே வந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் குலதெய்வம் ஒரு அப்பா அம்மா மாதிரி. ஸோ அவங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும், அவங்க கூட வீட்டில் இருக்கணும். இதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியாக எல்லோரும் போவாங்க. அங்கே சண்டை இருந்தாலும் சரி. இந்த காலத்துலலாம் ஒரே விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஈவன் தோ அவங்களுடைய சந்ததிகள் பிரச்சனையில் இருந்தாலும், நிலத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வருஷத்தில் ஒரு நாள் பேசாமையாவது போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலதெய்வத்தில் ஒன்றா நின்று பொங்கல் வச்சு அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக பைப்பாங்க. ஸோ அந்த குலதெய்வ வழிபாட்டில் மட்டும் யாரும் எந்த சர்ச்சையும் வச்சுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ நீ போறியா நான் வரல, நீ வரியா நான் வரல, ஸோ நான் வரலன்னா அங்கே குலதெய்வம் சப்போர்ட் உனக்கு இருக்காதுல்ல, அதுக்காகவே நான் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி காலகட்டமாக இருக்குது. இப்படி வீம்புக்குன்னே சில பேர் வர மாட்டாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி அண்ணன் தம்பிக்குள்ளேயாவது போய் சேர்ந்துடலாம். அந்த காலத்தில் ஊரே திரண்டு போகும். ஏன்னா ஊரே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ரிலேஷனாக தான் இருப்பாங்க அந்த காலத்துலலாம். ஊரே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் ஜேன்னு ஒரு திருவிழானே சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ தான் நம்மளுடைய பெரியவர்களுடைய கவனிப்பும் அன்பும் பாராட்டுதலும் கவனிப்பும் அதட்டலும் உருட்டலும் கண்டிப்பாக குலதெய்வம் மட்டுமே செய்ய முடியும். சரி, அப்போ உபதெய்வங்கள் நமக்கு தேவையான இஷ்ட தெய்வங்கள்லாம் பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தோடைய வழிபாடு வீட்டில் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கணும். ஸோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சி அதிகமாக பார்த்திங்கன்னா இருக்கும். பள்ளி கத்துது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்பீக்கர் தேவை. குலதெய்வத்தின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது வேணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பார்த்திங்கன்னா டக் டக் டக்னு அடிக்கும். குலதெய்வங்கள் பள்ளியின் வாயிலாக தான் நமக்கு எச்சரிக்கை செய்வாங்க, நல்லது கெட்டது செய்வாங்க. கத்துற விஷயத்துலேயே வித்தியாசம் இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்கா வேகமாக படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதோ அபசனமாக ஏதோ நடக்கும் போது வயசாக வாய மூடிட்டு வீட்டில் இரு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்ல விஷயமா. பார்த்திங்கனாக்கா கிக் இந்த 2 இருக்கும். அதெல்லாம்னாக்கா ஓகேன்னு அர்த்தம். சரி, அப்போ அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடைமறித்து பேசுவாங்களா, அந்த மாதிரியே எப்போ பார்த்தாலும் அது கேள்வி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னாக்கா
நம்ம உஷாராக இருந்து இல்லைன்னா நம்ம குலதெய்வத்தையோ இல்லை மனசார வேண்டிக்கிட்டு இல்லைனா அதை நம்ம தள்ளி கூட போகலாம் ஒரு நாள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இன்டிமேஷன் இல்லை போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது அங்கே வந்து வெஹிக்கிளில் ப்ராப்ளம் இருக்குது, போகிற இடத்துல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பள்ளி தலையில் விழுகிறது இல்லை கையில் விழுகிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. ஸோ பள்ளி அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாகவே போட்டிருக்காங்க. ஆனால் மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தலையில் விழுவும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை நீ வீட்டில் ஏதோ தடங்கள் இருக்குது, தலையில் விழுவுறது உடம்புல விழுவுறது எல்லாமே ஒரே காரணம், ஒன்று வேண்டாம், அவ்வளோதான் ஒரே விஷயம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ராசி பலன்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை எங்கே விழுந்தா ராசி பணவரவு இது ஒரு பக்கம் போனாலும் தலையில் விழுந்துச்சுனாலே அது மரண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரண யோகம்னாக்கா போகாது, அது மரணம்னு சொல்ல முடியாது, அங்கே போகாது, அடித்து சொல்கிறது தான், இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு போகாது, அவ்வளோதான். அது ஒரு நாள் கழிச்சோ இல்லை நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்டிமேஷன் கொடுப்பாங்க, ஓகே உத்தரவு தான். ஸோ அந்தமாரி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளி வந்து கத்துற விஷயம், அது மீன்ஸ் சத்தமிடும் விஷயம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உள்ள சிட்டுக்குருவி, நிறையா சிட்டுக்குருவிங்கிறது எத்தனையோ புறாலாம் கூட வரும். ஆனால் சிட்டுக்குருவி ஒருத்தங்க வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சைன் தான். வீட்டில் நம்மளுடைய முன்னோர்களும் இல்லைன்னா குலதெய்வங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த குட்டி தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் போது 8 தேவதைகள் இருப்பாங்க. இந்த தேவதைகள் வாசம் இருக்கலாம். இந்த சிட்டுக்குருவி பட்டர்ஃப்ளை, கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது விஷயம். ஆனால் இதே வவ்வால் பறந்துச்சுனாக்கா அது நெகட்டிவிட்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பேட் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் அந்த காலத்துலேயே வவ்வால் வந்துச்சுனாக்கா 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, நெகட்டிவிட்டி இருந்துச்சுனாக்கா அதை அடிச்சுட்டு போகிறதுக்கு அந்த பேட் வரும். அப்போனா நம்ம நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தானே உள்ளே வருது. ஸோ பேட் உள்ளே வர்றதுனால தான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது, அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பேட் வரும். ஸோ அப்போ வீட்டில் ஏதோ நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வராது. நம்ம வந்து ஒரு சாம்பிராணி புகை போடும் பொழுது சரி இதுமாரி இந்த பேட் உள்ளே வர்றது நெகட்டிவிட்டி. பட் குலதெய்வம் உள்ளே இருந்துச்சுன்னா வராது. ஏன்னா இல்லாத பட்சத்தில் இது வந்து ஹெல்ப் பண்ண வரும். குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் எப்போ பார்த்தாலும் என்ன தான் வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்மெல் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் அது பக்கத்தில் ஏதோ முடி கறக்கிற ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கே, இல்லை ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கே, பேப்பர் எரியிறது, அடிக்கடி இந்த வீட்டில் பால் பொங்குறது அந்த பொங்கலில் தீஞ்சு பொங்கும். அது வந்து நம்மளுடைய மைண்டை வந்து பிளாக் பண்ணிடுது இல்லையா. வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு சிந்தனையில் இருந்திருப்பாங்க, டக்குன்னு சிம்மில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது அடிக்கடி ஒரு வீட்டில் பால் வந்து கருகுது தீஞ்சு போகுது அப்படின்னாக்கா சிம்டம்ஸ் ஆஃப் குலதெய்வம் வீட்டில் இல்லை. சரி, அடுத்ததுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தடுமாறி வீட்டில் இருக்கும்போது தடுமாறி விழுவாங்க. இல்லைனா மறதி அதிகமாக இருக்கும். வெளியிலலாம் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஏன்டா மாதிரி இருண்டு பிடிச்ச மாதிரி இருக்குது, மைண்ட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பண்ணி அவங்க இன்டிமேட் பண்ணி அவங்க ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் மூட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இன்சைன் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆபத்துகள் இருக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட தட்டி எழுப்பும் ஏதோ ஒன்று திடீர்னு எழுந்திருப்பீங்க, என்னடா அது பார்த்தீங்கன்னா அந்த பால் வச்சது முன்னாடி குலதெய்வம் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் பால் வச்சு மறந்துருந்தால் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று வந்து சிம்டம்ஸ் பண்ண பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்கும், இல்லைன்னா ஞாபகப்படுத்தி தட்டி எழுப்பியிருப்பாங்க, திடீர்னு எழுந்திருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவீங்க, என்னடா அது நான் வந்து பால் வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா தூக்கி வாரி போட்டு இந்த தூக்கி வாரி போட்டதுக்கு யார் எழுப்பி விட்டாங்கள, குலதெய்வம் தான். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆபத்து காலங்களை உணர்த்துவதில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சிம்டம்ஸ் ஒன்றுனா நம்ம சொல்ல தேவையில்லை. ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதாவது மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி நோய் வாய்ப்படுவாங்க வீட்டில். ஆனால் இதே குலதெய்வம் இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது. ஏன்னா பிளெஸிங்ஸ் எப்போது இருந்துகிட்டே இருக்கும். அதேமாரி தான் உங்களை தூண்டி விட்டு என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுருவீங்க, அதனால உங்களுக்கு நோய் இருக்காது. இல்லைனா இருந்தாலும் கூட வாட்டி விட்டுருவாங்க. அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்கன்னா குலதெய்வம். இந்த குலம் காக்கும் மிகப்பெரிய தெய்வமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா குடித்தா தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா இருக்கிறவருடைய பாண்டு அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஆளுகள் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அசுத்தம் இல்லாமல் பார்த்துருப்பாங்க குலத்தை. இன்றைக்கி அந்த குளம்லாம் வீணாக போச்சு, அது ஒரு விஷயம். இந்த குலதெய்வமும் வீணாக போச்சு. பிகாஸ் கவனிப்பற்று இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ பற்று இருக்கணும் போதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்கிற விஷயம். சரி, இவ்வளோது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஒரு பரிகாரம் செஞ்சிடணும். குலதெய்வத்துக்கு மிக மிக பிடிச்சமானது ஒன்று மல்லிகைப்பூ, இன்னொன்று தாழம்பூ எசன்ஸ் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இது இல்லை குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னா ஏதோ உள்ளே வரல குலதெய்வத்தை கட்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது, ஆனால் பிடிக்காமல் செய்து விட முடியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் இருக்குது, இல்லைன்னா பிடிக்காத நபர் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போவீங்க, இந்த ஃபோன் வர மாதிரியே அப்படியே பேசிட்டு வெளில போயிடுவீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒருத்தன் வீட்டுக்கு போவீங்க, அப்படியே கிளம்பிடுவீங்க. கேட்டாக்க ஒன்று அர்ஜென்ட்டாக வேலை வச்சு கிளம்பிடுவீங்க. ஏன்னா உங்களால் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. அங்கே இந்த குலதெய்வத்துக்கு இங்கே கம்ஃபர்ட் வீட்டில் கொடுக்கணும். அதுதான் அந்த கம்ஃபர்ட்டை வந்து மைனஸ் கட் பண்ணிட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் வெளியில் போயிடும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் எப்படி வெளில போனீங்களோ அதே மாதிரி தான். பிடிக்காத ஆள் இருந்துச்சுனாக்கா அமெரிக்கத்தில் நான் இருக்கணும்னு கிளம்பிடுவீங்க. அதுமாரி பிடிக்காத ஒரு விஷயம் ஏதோ வீட்டில் இருக்குது, நெகட்டிவிட்டி, அதனால் குலதெய்வம் வெளியில் இருக்கும். ஸோ யாராலையும் கட்ட முடியாது. இந்த மாதிரியான விலகுங்க அந்த குலதெய்வத்துக்கு பிடிக்காத விஷயத்தை வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடுவாங்களே ஒழிஞ்சு யாராலும் தெய்வங்களை இயக்கவும் முடியாது, கட்டவும் முடியாது. அவங்கவுங்க இஷ்டம்தான்.
அவங்களாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. சரி, இதுக்கான பரிகாரம் அதான் சொன்னேன் இல்லையா, தாழம்பு எசன்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தாழம்பு கிடைச்சாலும் சரி, நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில், எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் தாழம்பு குங்குமம் யூஸ் பண்ணலாம், தாழம்பு யூஸ் பண்ணலாம், தாழம்பு எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு டம்ளரில் தண்ணியில் தாழம்பு எசன்ஸ் ஊற்றி நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கணும். பூஜை ரூமை வந்து தெளிக்கணும். அதுக்கு முன்னாடி காலையிலே உப்பு, கல் உப்பால் அந்த அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். கல் உப்பில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. க்ளீன் பண்ண பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சாமி சிலைகள் எல்லாம் அதிலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க. வீடை வந்து இப்போ மாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கல் உப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த தாழம்பு எசன்ஸ் 4 பக்கமும் ஒரு ட்ராப் போடலாம். இல்லைன்னா தாழம்பு குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சு விடலாம். இந்த மாதிரி தாழம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மல்லிகைப்பூ சேரும் பொழுது அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போ என்னாகும், நமக்கு பிடிச்ச விஷயம் கம்ஃபர்ட் சொன்னேன் இல்லையா, தெய்வங்களுக்கு பிடிச்சது தாழம்பு, அழகாக வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க கம்ஃபர்ட்டாக. ஸோ வர வைக்கிறதுக்கும் அதுதான் கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட் இருந்தால் இந்த கம்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்களுக்குன்னு இல்லை, மனுஷங்களே வந்தால் இந்த வீட்டை விட்டு போகல அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா நின்று ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்கன்னா, அதில் எவ்வளோ நேரம் வேணால் அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம்டா, ஒரு நிமிஷம் கூட அவன்கிட்ட பேச முடியாதுமாங்களே. அந்த கம்ஃபர்ட்டை தான் நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு கொடுக்கணும். இந்தமாரி தாழம்பு எசன்ஸ், தாழம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை அறையில் இருந்துச்சுனாக்கா, குலதெய்வம் நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை, தானாக வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு தான் அவ்வளோ தூரத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லை தாண்டி வருவதற்கு பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய நிலவாசல் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அதே மாதிரி துணியில் பச்சை கற்பூரம், முக்கியமாக நம்ம வந்து சிவப்பு சந்தனம் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் 2ஐயும் முடித்து சென்டரில் கட்டி விட்டுருங்க. இந்த சிவப்பு சந்தனத்தோடு நம்ம வந்து நீங்கள் அந்த தாழம்பூ கூட ஒரு பூவாக இருந்துச்சுன்னா உள்ள சுருட்டி வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல், தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவாசலில் எப்பொழுதுமே நுழைவாசலில் யார் வருவா, முதல் வாசலில் குலதெய்வம் தான் உள்ள வரும். அப்புறம் இஷ்ட தெய்வம், உபதெய்வம், இப்படி நம்ம பிறக்கமாக இருக்கக்கூடிய 8 திக்கு தேவதைகள் அத்தனை பேர் உள்ளே வந்துட்டாக்கா சந்தோஷத்துக்கு அங்கே அளவே கிடையாது. ஏன்னா குலதெய்வம் அத்தனையும் கவனிப்பாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஒரு பட்டர்ஃப்ளை இல்லைன்னா ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றுறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அதான் சைனம். கெவலி அடிக்காத வீட்டில் இதை செஞ்சிங்கன்னா கெவலி அடிக்க ஆரம்பிக்கும். பள்ளி இருக்கேன்னு சில பேர் எல்லாத்தையும் அடித்து நவுத்துறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அது பாட்டு ஒரு இதில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு அது சப்போர்ட்டர் தான். எந்த ஒரு ஜீவனும் அதுவும் ஒரு ஜீவன் வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுருணும். அது எவ்வளோ பெரிய சைடாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லாத பட்சத்தில் வறண்டு போகும் வீடு, இரண்டு போகும் வீடு. அதனால தான் அந்த காலத்துலேயே விட்டுருவாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதான்றதை நம்ம முன்னோர்கள் ஏதாவது எழுதி வச்சுக்கோம். முன்னோர்களுக்கு அதாவது யாரோ கடந்த விஷயத்தில் தான் நம்ம கடந்துகிட்ருக்கோம். புதுசாக போனீங்கன்னா முள்ளும் கல்லும் நீங்கள் வெட்டி போகிறதுக்கு டைம் தான். அவங்க போய் சந்தோஷமாக இருந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதில் எதுவும் எந்த முரண்பாடும் இருக்காது. அதனால் தாழம்பூ, அதேமாதிரி மல்லிகைப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள் வெள்ளிக்கிழமையில் வச்சு மனசார குலதெய்வம் வாங்கன்னு சொன்னாலே போதுமான விஷயம். சில பேர் குலதெய்வம் வந்து எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் எல்லா சேனல்லையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது, அதை தேடிட்டு இருக்காதீங்க, ஊரை அலையாதீங்க. என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே, நீ என்னை நல்லா பார்த்துக்கோ. இது வரைக்கும் என் கண்ணில் நீங்கள் தெரியல, சீக்கிரம் என்னை யாருன்னு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் நம்பிக்கைக்கு உள்ள மாதிரி ஒரு நாள் வந்து அதை காட்டுவாங்க. நீங்கள் இந்த ஒரு சங்கல்பத்தையும் வச்சிடலாம். நீ யாருன்னு நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு எந்த ரூபத்துலையாவது எனக்கு நான் தான் உன் குலதெய்வம்னு காட்டிடுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. எப்போ நீங்கள் வேணுனாலும் மனசார என்னையும் என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் காக்கும் குலதெய்வமே. உங்களுக்கு வேணால் தெரியலாமல் இருக்கலாம், அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். அதுமாதிரி நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு நீங்கள் சங்கல்பம் வச்சுட்டே வாங்க. ஏதோ ஒரு தினத்தில் ஏதோ ஒரு மூலியமாக, யார் மூலியமாக, மகான் மூலியமாக, சித்தர்கள் மூலியமாக உங்களோட குலதெய்வம் சீக்கிரமே உங்கள் கண்ணுக்கு அகப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் தேடினாலும் சரி, திரைக்கடலில் எவ்வளோ போனாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. தப்பாக மட்டும் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா வழி மாறி போகும். வழி மாறி போச்சுன்னா வழி மட்டுமே வீட்டில் இருக்கும். அப்போ என்னாகும், யாரோ ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போய் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுருப்போம். அது வந்து திருப்தி இருக்குமா? நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? எங்கே சுற்றினாலும் வீட்டில் வந்தால் தான் ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த விஷயம். ஸோ மல்லிகைப்பூவும் தாழம்பூவும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வச்சாலே போதும். ஒரு டம்ளரில் தண்ணியில் ஒரு 2 சொட்டு, அதேமாதிரி 4 பக்கமும் வீட்டிலலாம் வந்து தாழம்பூ தெளிக்கும் பொழுது இந்த வாசம் ஹாசமாக யாருக்கு பிடிக்கும்னா குலதெய்வத்துக்கு பிடிக்கும். சரி, அதுக்கு தேவையான நெய்வேத்தியம் என்ன? ஒரே ஒரு கடல மிட்டாய், அவ்வளோதான். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வெறும் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, அதுதான் போதுமான விஷயம். என்ன நினைக்கிறியா? அதுதான் சரணாகதி. குலதெய்வத்தோடைய விஷயங்கள் என்ன? நீ அதை செய், இதை செய், அது வெட்டு, கெடா வெட்டு, அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு செய்கிற விஷயம். ஒரு டம்ளர் தண்ணியை வச்சாக்கா போதுமான விஷயம். அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி வச்சாலே போதுமான விஷயம். நமக்கு ரொம்ப பிடிக்கும். பானக்கம் டைப்பில் ஒரு கடல மிட்டாய், அதுக்கப்புறம் யாருக்காவது இது கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல காடு ரோட்டில் போட்டுறாமல் காடு மேடில் போட்டுன்னா எறும்பு, காக்கா எது வேணாலும் சாப்பிடும்.
அது ஏதோ ரூபத்தில் நம்ம குலதெய்வத்துக்கு போய் சேரும். ஸோ இதை மட்டும் செய்தாலே போதும், குலதெய்வம் வீட்டில் தங்கி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே தேவை, குலதெய்வம் தேவை, நம்ம இஷ்ட தெய்வங்களும் தேவை. அத்தனையுமே வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணும். வந்தோடனே ஓடி போகிற மாதிரி நம்ம வீட்டை வந்து கண்ணாமண்ணான்னு அசிங்கமாகும். மீன்ஸ் உங்கள் வீடுனா கலைஞ்சிருக்கணும், அதை சொல்லலை. நம்ம அந்த நாற்றம் இல்லாமல் இருக்கணும். மீன்ஸ் பார்த்திங்கனாக்கா எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு முடி அந்த ஓரமாக போட்டிருக்கிறது. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, வியாழக்கிழமையிலே என்ன பண்ணுவாங்க, கல் உப்பில் வந்து மெழுகிடுவாங்க. அடுத்த நாள் வந்து லைட்டாக தொடச்சிட்டு அந்த மாவு கோலம் போடுவாங்க. ஸ்வஸ்திக் போடலாம், ஓம் போடலாம். இந்த மாதிரியான கோலங்கள் போட்டு அழகாக வச்சாலே போதுமான விஷயம் தான். ரொம்ப பெருசாக தேவையில்லை. குட்டியுண்டா உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும். சரிங்களா? நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.